நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மாடி தோட்டத்தில் ஒரு முட்டை ஓடை எப்படி ஒரு சத்துள்ள உரமாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக செடிகளுக்கு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற முதன்மை சத்துக்கள் தேவைப்படும். அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் நிலை சத்துக்களான கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், பொட்டாசியம், துத்தநாகம், மாங்கனீஸ், இரும்பு, தாமிரம் போன்ற பல சத்துக்கள் தேவைப்படும். இந்த முட்டை ஓடில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்குது. இந்த முட்டை ஓடுகள் கால்சியம் கார்பனேட் படிகங்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் இதில் கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், துத்தநாகம் போன்ற பல சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. இந்த முட்டை ஓடுகளை நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதால செடிகளுக்கு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்ம முட்டை ஓடை அப்படியே கொடுக்கறதால அது உடனே செடிகளால் கிரகிச்சிக்க முடியாததால் நம்ம கொடுக்குற சத்துக்கள் அதுக்கு உடனே போய் சேராது. அது ரொம்ப நாள் ஆகும் அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு. அதனால் நம்ம இந்த முட்டை ஓடுகளை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி தூளாக்கி கொடுக்கறதால செடிகள் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடனே கிரகிச்சிக்கும். செடிகளோட காய்கள், பூக்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் உடனே கிடைக்கும். ஸோ இந்த முட்டை ஓடை நம்ம தூளாக்குறதுக்கு நம்ம டைரெக்டாக உடனே தூளாக்கணும்னா அது அந்தளவுக்கு ஃபைனாக வராது. அதனால் நம்ம முட்டை ஓடு எடுத்து சேமித்து வச்சு ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா ரொம்ப சூப்பராக தூளாகும். அப்படி இல்லை நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தூளாக்கணும் அப்படின்னா அந்த முட்டை ஓடை ஒரு சின்ன ஆனையில் போட்டு வறுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக தூளாகும். நான் ஒரு 4-5 நாள் இதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நுறுக்கி தான் நான் இந்த மிக்சியில் அரைக்கிறேன். இந்த தூளை நம்ம செடிகளுக்கு 1 ஸ்பூன் ஒவ்வொரு செடிக்கும் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதையே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகள் மேலே கூட தெளிச்சு விடலாம். ரொம்ப ஃபைனாக இருக்கல, தண்ணியில் மிக்ஸ் ஆகிரும் ஈஸியாக. நாம் செடிகள் மேலே தெளிக்கவும் முடியும். இப்படி நம்ம செடிகளுக்கு இந்த முட்டை ஓடுகள் தூளாக்கி கொடுக்குறதால அது சத்துக்களை உடனே எடுத்துகிட்டு நமக்கு நல்ல ஒரு தரமான பூக்களோ காய்களோ நமக்கு கிடைக்கும். ஸோ என்னோடய தோட்டத்தில் நான் அடிக்கடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முட்டைகளை இந்த மாதிரி தான் நான் தூளாக்கி பயன்படுத்திட்டுருக்கேன். நீங்களும் இதுக்கு முன்னாடி முட்டை ஓடுகள் எல்லாருமே பயன்படுத்தியிருப்பீங்க கிட்டத்தட்ட. இருந்தாலும் அந்த முட்டை ஓடுகளை எப்படி தூளாக்கி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே அந்த செடிகளை கிரகிச்சிக்கும், உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் உங்கள் செடிக்கு முட்டை ஓடுகள் பயன்படுத்துகிறதா இருந்தால் இந்த மாதிரி அதை நல்லா காய வச்சு ஒரு 3-4 நாளைக்கு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் தூளாக்கி அதை கொடுங்க. ஒரு செடிக்கு மினிமம் ஒரு குட்டி டீஸ்பூன் அளவு கொடுத்தா போதும். ரொம்ப அதிகமாக கொடுக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் அதிகமாக முட்டை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா கூட நம்ம பக்கத்தில் இருக்க ஏதாவது ஹோட்டல் அந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்லி வச்சோம்னா நிறைய முட்டை ஓடுகள் கிடைக்கும். நம்ம அதை கலெக்ட் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இந்த முட்டை ஓடு சிறந்த பயிரூக்கியம் கூட. ஆனால் இந்த முட்டை ஓடை நம்ம அப்படியே கொடுக்குறதால செடிகளால் சீக்கிரமாக அதை கிரகிச்சிக்க முடியாது. செடிகள் தாமதமாக தான் அதை எடுத்துக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கரைஞ்சி அதிலேருந்து சத்துக்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அது பலன் கிடைக்கிறதுக்கு அடுத்த சீசன் வரைக்கும் கூட ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி பவுடர் ஆக்கி கொடுக்குறதால இமீடியட்டாக அதை செடிகள் எடுத்துக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி முட்டையோட ரொம்ப பவுடராக ஆக்கி செடி கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் இதை வேறு வழியாக கொடுக்கலாம், சில சமயம் இலை வழியாகவும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஒரு 4-5 நாள் வெயிலில் காய வச்ச ஒரு முட்டை ஓடு இதை நொறுக்கி ஒரு மிக்சியில் போட்டு ஃபுல்லாக பவுடர் ஆகி
பாருங்கள் பவுடர் எந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு செடிக்கு 1 ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். அப்படி இல்லை இதை வந்து நம்ம இலை வழியாக தெளிக்க முடியுமா அப்படின்னாலும் 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் எடுத்து செடி மேலே ஃபுல்லாகவே தெளித்து விடுங்க. அப்படி தெளித்து விட்டாலும் இலை வழியாகவும் நம்ம இதை கொடுக்க முடியும். உங்கள் ஸ்ப்ரேயரில் அடைக்காத அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இலை வழியாகவும் கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி செடிகளுக்கு வேர் வழியாகவும் கொடுக்குறேன், இலை வழியாகவும் சில சமயம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா இலை வழியாக கொடுக்குறதா நல்ல ஃபைனாக வந்து பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்காத அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா நான் செடிக்கு கொடுக்கலாம். ஸோ 2 மெத்தடும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை ஓடில் மெயினாக கால்சியம் சத்தும் அது மட்டும் இல்லாமல் மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், துத்தநாகம், மேங்கனீஸ், இரும்பு, தாமிரம் போன்ற பல சத்துக்களும் இந்த முட்டை ஓடில் இருக்குது. அதனால் இதை நம்ம செடிகளுக்கு கொடுக்குறதால இந்த செடிகளுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய கிடைக்கும். அதனால் செடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், பூக்கள் நல்லா பூக்கும், காய்களும் நல்லா காய்க்கும். பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கும் காய்கள் நல்லா காய்க்கிறதுக்கும் இந்த முட்டை ஓடில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம செடிகளுக்கு உதவி செய்யும். ஆனால் இந்த முட்டைகளை நீங்கள் முழுசாக கொடுக்காம இந்த மாதிரி தூளாக்கி கொடுத்தீங்கன்னா அது நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். இந்த முட்டை ஓடு தூளை நல்லா நைஸாக இருக்கிறதால இதை வந்து 1 ஸ்பூன், ஒரு செடிக்கு 1 ஸ்பூனுங்கிற மாதிரி நம்ம வேர் வழியாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லை இலை வழியாக கொடுக்கலாமா அப்படின்னா இதை நல்ல நைஸாக தூளாக அரைச்சி அதை ஒரு ஸ்ப்ரேயரில் வந்து அடைக்காத அளவுக்கு ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நைஸாக தூளாக அரைச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி இலை வழியாகவும் கொடுக்கலாம். வேர் வழியாக கொடுக்குறத விட இலை வழியாக கொடுத்தா இன்னும் சீக்கிரமாகவே செடிகள் எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. நான் என்னோடய தோட்டத்தில் வேர் வழியாகவும் கொடுத்துருக்கேன், இலை வழியாகவும் சில சமயம் கொடுத்துருக்கேன். நல்ல பலன் அளிக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் முட்டை ஓடு பயன்படுத்திருக்கீங்கன்னா வேறு மெத்தடில் பயன்படுத்திங்கன்னா அதையும் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.